ரூட் ப்ரெஷர் ரூட் ப்ரெஷர்னு சொன்னால் ரூட் ப்ரெஷர் அப்படின்னா அஸ் மினரல் அயன்ஸ் அப்படின்னு சொன்னால் மினரல்ஸ்னால் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது பொருட்கள்னு சொன்னது மினரல்ஸ்ன்றது பூமிக்குள்ள ஒரு சத்தான பொருட்கள், மரங்களுக்கு தேவையான பொருட்கள், சத்தான பொருட்கள் தான் மினரல்ஸ்னு தாதுக்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தாதுக்கள் அயன்ஸ், அது அயன் வடிவத்தில் தான் இருக்கும். அயன்னா என்னது? ஆட்டம்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு அயன்ஸ். அப்படின்னா ஆட்டம் வந்து பாண்டிங் மூலிமா, கோவலண்ட் பாண்ட் அல்லது அயனிக் பாண்ட் மூலிமா ஒரு ஆட்டத்தை இழக்கிறதோ இல்லை ஆட்டத்தை பெறுவதற்கோ அதன் மூலியமாக நடக்கும் ஒரு ரியாக்ஷனுக்கு பிறகு அதனோட சார்ஜஸ் வந்து ஒன்று பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும், இல்லை நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். இப்போ ஆட்டத்தில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னால் அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள KLMN லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ புரோட்டானோட எண்ணிக்கை ஒன்று அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சேம் நேச்சர் ஆஃப் கண்டிஷன் அந்த மாதிரி நேரத்தில் அந்த லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சு இல்லையா, அதை வந்து இன்னொரு இது வந்து வாங்கிடுச்சு இல்லையா, அப்போது அந்த வாங்கினது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அயன்ஸ் அப்படின்னு வந்து அயன்ஸ், அதாவது ஆட்டம் தான் அயனாக மாறிடுது. ரைட்டா? இப்போ மினரல்ஸ், ஆல் மினரல் அயன்ஸ், மினரல் அயன்ஸ்னால் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜஸோ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் அயன்ஸாக மினரல்ஸ் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகுமா அப்படின்னு சொன்னால் போகாது. ஏன்னு சொன்னால் அது பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் வாட்டர்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயன்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் அயன்ஸாக இருக்கும்போது இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போகாது. ஏன்னு சொன்னால் பாசிட்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் ஆகும். அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எனர்ஜி யூஸ் ஆகும், ஏடிபின்னு சொல்கிற ஒரு எனர்ஜி யூஸ் ஆகும். அந்த ஏடிபி பேர்னது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொன்னால் அது என்ன? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னா எனர்ஜி யூஸ்டு பை த புரோட்டீன் இஸ் கால்டு புரோட்டீன் ஏடிபின்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டீன் ஏடிபி மைட்டோகாண்ட்ரியாலேருந்து வரும். ஒரு செல்லில் உள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கு இல்லையா, மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா என்னது? இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அப்போ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னா அந்த செல்லுக்கு உண்டான பவரை கொடுக்குறது போல யார்? மைட்டோகாண்ட்ரியாலேருந்து ஏடிபி கிடைக்கும். அப்போ ஒரு புரோட்டான் வந்து ஏடிபின்றது ஒரு அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டை வச்சு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எது இன்வால்வ் ஆகும்? மெம்பரின். எந்த மெம்பரின் இன்வால்வ் ஆகும்? செல் மெம்பரின் தான் இன்வால்வ் ஆகும். அப்போ அந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கும்போது என்ன நடக்கும்? அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் நடக்கும். அதை தான் அவன் எழுதியிருக்கான். as mineral ions from the சாயிலில் உள்ள மினரல் அயன்ஸ் வந்து ஆர் ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த ஜைலம் டிஷ்யூஸ் ஆஃப் த ரூட். அப்படின்னா ஜைலம் டிஷ்யூக்கு முன்னாடி கார்டெக்ஸ் செல் இருக்குது. ரைட்டா? அதுக்கு முன்னாடி ரூட் ஹேர் இருக்குது. ரூட் ஹேரில் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து செயல்படும். அந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக என்ன இருக்கும்? ஒரு ஏடிபி, புரோட்டான் ஏடிபின் மூலிமா தான், ஒரு எனர்ஜி மூலிமா தான் லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து எப்போயுமே மினரல்ஸ் வந்து ரூட்டில் வந்து அதிகமாக இருக்கும். எந்த ரூட்டில்? மரத்தில் உள்ள ரூட்டில் வந்து அதிகமாக இருக்கும் மினரல்ஸ். ஆனால் ரூட்டுக்கு வெளியில் வந்து என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ஹை கான்சன்ட்ரேஷன், வெளியில் லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இப்போது ஆக்சுவல் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ லோ கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்குது வெளியில், ஆனால் ஹை கான்சன்ட்ரேஷன் ரூட்டுக்குள்ளே இருக்குது, மரத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் லோ கான்சன்ட்ரேஷன் மரத்துக்கு வெளியில் மண்ணில் இருக்குது. இருந்தாலும் அதையும் இழுக்கணும். ஹை கான்சன்ட்ரேஷனே இருக்குது அயன்ஸ் எதில் இருக்குது? ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன்ஸ் இருக்குது. அதை இழுக்கணும்னு சொன்னால் ஒரு சர்டன் எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் புரோட்டான் ஏடிபின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? புரோட்டான் ஏடிபி அந்த எனர்ஜி மூலிமா தான் லோ கான்சன்ட்ரேஷனில் உள்ள மினரல்ஸை ஹை கான்சன்ட்ரேஷன் உள்ள மினரல் எங்கே இருக்குது? வேருக்குள்ளே இருக்குது. அந்த வேருக்குள்ளே உள்ள ஹை கான்சன்ட்ரேஷன் மினரல் இன்னமும் இழுக்கும். லோ கான்சன்ட்ரேஷனாக இருந்தாலும் மண்ணில் அந்த மினரல்ஸை த்ரூ த புரோட்டான் ஏடிபி மூலிமா தான் இழுத்து உள்ளே கொண்டு செல்லும் சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போது இதுக்கடுத்து என்ன இருக்குது? கார்டெக்ஸ் செல் இருக்குது. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு என்ன இதுக்கு வந்துருச்சு?
ரூட் ஹேருக்கு வந்துடுச்சு. என்னன்னு அதான் போட்டிருக்கோம் ரைட்டா. த்ரூ த சாயில் ஆர் ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட்டட், அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அது ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த ஜெயிலம் டிஷ்யூ ஆஃப் த ரூட். இன்டு த ஜெயிலம் டிஷ்யூ இன்டு ரூட்னா ரூட்டில் உள்ள ஜெயிலம் டிஷ்யூக்கு வருது. அப்போ ரூட்டில் உள்ள ஜெயிலம் டிஷ்யூக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னது, கார்டெக்ஸ் செல்லுக்கு போகுது. கார்டெக்ஸ் செல் தானே வருது. ரூட் ஹேர் அண்ட் கார்டெக்ஸ் செல் அண்டு ஜெயிலம் டிஷ்யூ ரைட்டா. அவன் அந்த ரெண்டையும் விட்டுட்டு நேராக எழுதிட்டான், டு த ஜெயிலம் டிஷ்யூன்னு எழுதிட்டான். ஆனால் மனசில் வச்சுக்கணும், என்ன வச்சுக்கணும், அதுக்கு முந்தைய என்ன இருக்குது, கார்டெக்ஸ் செல் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ரூட் ஹேர் இருக்குது. ரூட் ஹேர் தாண்டி தான் கார்டெக்ஸ் செல்லுக்கு வந்து அதுக்கடுத்து ஜெயிலமுக்கு போகுது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், வாட்டர் மூவ்ஸ் அலாங் அண்ட் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் இன்சைடு த ஜெயிலம். அப்படின்னா வாட்டரும் இதோடு சேர்ந்து போகுது. இது அந்த மினரல்ஸ் இழுக்கும்போது வாட்டர் ஆல்சோ பெனட்ரேட் த்ரூ த ரூட் ஹேர்ஸ் ஆஃப் த டிஷ்யூஸ் மூலிமா பெனட்ரேட் ஆகி அண்ட் பாஸ் த்ரூ த கார்டெக்ஸ் மூலிமா உள்ளே போய் அண்ட் தென் பாஸ் டு த ஜெயிலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. அப்போ இதை நல்லா கவனிச்சுக்கணும். அந்த மினரல்ஸ் அட்ராக்ட் பண்ணும்போது பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யுது, வாட்டரும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, மினரல்ஸ் கூட சேர்ந்து ஜெயிலத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. திஸ் ப்ரெஷர் இஸ் கால்டு ரூட் ப்ரெஷர். இதை தான் ரூட் ப்ரெஷர்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷ்ஷிங் வாட்டர். இதுதான் காரணமாக இருக்கிறது. அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷ்ஷிங் வாட்டர் டு சம் எக்ஸ்டென்ட். அப்படின்னா இந்த ரூட் ப்ரெஷர் ஏற்படுதுல்ல. ஏன் ரூட் ப்ரெஷர் ஏற்படுது, ஜெயிலம் வந்து மினரல்ஸ் இழுக்கும்போது அதோடு சேர்ந்து வாட்டரையும் இழுக்கும். ஆனால் ஜெயிலம் வில் நாட் பி எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஏன்னு சொன்னால் அதனால் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, பலூனை நீ ஊதுறன்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் தன் ரூட் ப்ரெஷர் வில் நாட் பி கிரியேட்டட். அப்படின்னா எக்ஸ்பேண்ட்னா விரிவடையலை அப்படின்னு சொன்னால் then root pressure will be created. Xylem will not be expand so that the root pressure will be created. அப்படின்னு சொன்னால் ரூட் ப்ரெஷர் அங்கே உண்டாகுது. அந்த ரூட் ப்ரெஷர் காரணமாக தான் கண்டினியூஸ் அப்வர்ட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த எர்த் த்ரூ கார்டெக்ஸ் செல் அண்ட் த ஜெயிலம் செல் டு த நெக்ஸ்ட் சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த தண்ணீர் தூக்கி கொண்டு செல்லப்படுகிறது ரைட்டா. ஓகே, எதுக்கு, ஜெயிலம் டு ஜெயிலம் அப்படியே போய் இது ஒன்லி upward direction. அப்படின்ற upward direction ஒன்லி unidirectional movement of flow of the water and minerals through xylem is called through by root pressure அப்படின்னு சொல்லுவான். இது எப்படி போகுது, 1 by 1 மீசோஃபில்லுக்கு போகுது. இதில் லீஃபில் உள்ள மீசோஃபில்லில் போய் ஃபுல் ஆகிட்டு அண்ட் தென் அதுக்கடுத்து எங்கே போகுது, காட் செல்லுக்கு போகுது. காட் செல் டர்ஜிட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அண்ட் தென் சிரிங்கேஜ் ஆகுது. ஏன், எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஆகிடுச்சுன்னா சிரிங்கேஜ் அண்ட் சிரிங்கேஜ் ஆகுது, டர்ஜிட் ஆகுது காட் செல்ஸ். அண்ட் தென் இதில் மீசோஃபுல்லில் வாட்டர் பூரா சிரிங் ஆகிடுது ரைட்டா. திஸ் இஸ் அவ்வளோதான் ரூட் ப்ரெஷர். ரூட் ப்ரெஷரில் கண்டினியூஸ் ஃபுல் ஆஃப் த வாட்டர். எப்படி ரூட் ப்ரெஷர்னால் மேலே வந்து ஆவி ஆக மேலே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஏன் கிரியேட் ஆகாது, ஜைலம் செல் வில் நாட் பி எக்ஸ்பேண்டபிள். அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ப்ரெஷர் வரும்போது என்னாகும், இப்போ தண்ணியும் வருது, மினரலும் வருது, எங்கேருந்து வேறு மூலியமாக வரும்போது என்ன ஆகும், அங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், கண்டினியூஸாக போயிட்டுருக்கும் ரைட். அது ஒன்லி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ரைட். அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் ஹெட்டிங் ரைட்டா. பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் ஃபார் இட். அப்படின்னா பிளான்ட் வந்து தாவரங்கள் சார்ந்திருக்கின்றன. எதை சார்ந்திருக்கின்றன, டிபெண்ட்ஸ் என்றால் சார்ந்திருக்கின்றன. அப்படின்னா எதை சார்ந்திருக்கின்றன, through the minerals obtained from the earth. எர்த்தில் உள்ள மினரல்ஸ் தாதுக்களை சார்ந்து இருக்கின்றன. மினரல்ஸ் எதை சார்ந்து இருக்கின்றன, எர்த்தில் உள்ள மினரல்ஸை சார்ந்து இருக்கின்றன என்று சொல்லுகிறான் ரைட்டா. பிளான்ட் டிபெண்ட் ஆன் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் ஃபார் இட். அப்படின்னா பிளான்ட் வந்து முக்கால்வாசி மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் ஃப்ரம் த எர்த்து அதை சார்ந்து தான் இருக்கிறது. அண்ட் தென் த ஃபுட்டு ப்ரிப்பேர்ட் இன் த லீஃப் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் ரைட். ஓகே, அண்டு கமா போட்டான். அண்டு நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்னு சொன்னால் தன்னோட தேவைகளுக்காக வேண்டி, நியூட்ரிஷன் தன் வளர்ச்சிக்காக வேண்டி. சின்ன மரமாக இருக்குது, பெருசாகுது இல்லையா. அப்போ அது பெருசு எப்படி ஆகுது, ஒன்று பூமியில் உள்ள தண்ணி இழுக்குது த்ரூ ரூட் ஹேர்ஸ். அண்ட் அதன் போக அயன்ஸ்ன்னு சொன்னால் சப்ஸ்டான்ஸ்னால் மினரல்ஸ் இருக்குது. அதில் வாங்கி வச்சு பெருசாகிட்டே இருக்குது. அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா குளுக்கோஸ் உண்டாக்குது லீஃபில்.
அது வந்து சத்தான உணவு கொடுக்குது. அது மூலியம் மரங்கள் வளர்ந்து இருக்குது. அதான் ஃபார் நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட்னா தேவைகள், உணவு தேவைகள். ரிக்குயர்மெண்ட்னா தேவைகள், நியூட்ரிஷன்னா சாப்பாடு. அதுக்கு சாப்பாடுனா உணவு தேவை. உணவு தேவை எதை சார்ந்திருக்கு? மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ஸ், ரைட்? ஓகே. ஆல் மினரல்ஸ் காண்ட் பி பேசிவ்லி அப்சார்ப்டு பை த ரூட்ஸ். அப்படின்னா எல்லா மினரல்ஸ்னால் தாதுக்களும் இஸ் காண்ட் அப்சார்ப்டு பை பேசிவ் டிரான்ஸ்போர்ட். எல்லா மினரல்களும் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அப்சார்ப் செய்ய முடியாது. பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னது? ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். அதிகமான கான்சன்ட்ரேஷன் உள்ள இடத்துலேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் உள்ள இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு பெயர் தான் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அப்போ இது என்ன சொல்கிறான்? ஆல் மினரல்ஸ் குட் நாட் பி பாஸ் த்ரூ பை பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். ஆல் மினரல்ஸ் காண்ட் பி பேசிவ்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அப்சார்ப்னு இழுக்கப்படுகிறது பை த ரூட்ஸ். காண்ட்னா முடியாது. ஏன்னா எல்லா மினரல்ஸையும் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக இழுக்க முடியாது. ஃபார் டூ ஃபேக்டர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் திஸ். அப்படின்னா ரெண்டு காரணிகள் இதற்கு உள்ளன. அதாவது ஏன் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியம் மினரல்ஸை இழுக்க முடியாது என்பதற்கு 2 காரணிகள் உள்ளன. முதல் காரணிகள் என்னது? மினரல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த. என்ன காரணி? மினரல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த. என்ன போட்டுக்கான்னு பார்ப்போமா? இந்த சாயில் ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். அப்படின்னா சாயில்னால் மண்ணில் உள்ள மினரல்ஸ் தாதுக்கள் எல்லாமே சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். அதாவது அயன்ஸ், நாட் ஆட்டம்ஸ். அயன்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இஃப் லாஸ் த எலக்ட்ரான் தென் இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இஃப் கெயின் த எலக்ட்ரான் தென் இட்ஸ் கால்ட் எஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அயன்ஸ், ரைட்டா? ஆட்டம்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு அயன்ஸ், ரைட்? ஓகே. அதான் சொல்கிறான். இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இன் எ சாயில் as called a particles ions. பிராக்கெட்டில் போட்டாங்களா? அயனாக இருக்கிறது. சார்ஜ்டு பார்ட்டிகிள் இருக்குது. ஒன்று இட் மே பி நெகட்டிவ் ஆர் இட் மே பி பாசிட்டிவ் சார்ஜ்டு அயன்ஸ், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு தட் காண்ட் பி அண்ட் நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? தட் காண்ட் மூவ், நகர முடியாது. தட் காண்ட் மூவ் அக்ராஸ் த செல் மெம்பரின். அப்படின்னா செல் மெம்பரின் மூலியமாக அது நகர முடியாது. ஏன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்படின்னா செல் மெம்பரினுக்கு மேலே தானே போகணும். செல்லுக்கு மேலே உள்ள மெம்பரின் உள்ளே போகணும். அந்த அயான்ஸு முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இன் த சாயில் இஸ் யூஸ்வலி லோவர் தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மினரல்ஸ் இன் த ரூட். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மினரல்ஸ் இன் த சாயில் அப்படின்னா மண்ணில் உள்ள மினரல்ஸின் கான்சன்ட்ரேஷன், அதனோட அடர்த்தி கம்மியாக இருக்குது. ஸ்லோவர், கம்மியாக இருக்கிறது. எதை விட? லோவர் தேன், எதை விட த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மினரல்ஸ் ஆஃப் த ரூட்னா அந்த வேருக்குள்ளே உள்ள மினரல்களின் கான்சன்ட்ரேஷனை விட மண்ணில் உள்ள கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறது. அப்போது போகாது. அதிகமான கான்சன்ட்ரேஷன் உள்ள வந்து இடத்துல லோவர் கான்சன்ட்ரேஷன் வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அப்போ நம்ம ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை உண்டாக்கணும். அப்போ ஒரு எனர்ஜியை தேவைப்படுகிறது. எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிறது? மைட்டோகாண்ட்ரியா செல்லேருந்து கிடைக்கிறது. அது பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏடிபின்றது புரோட்டான் ஏடிபி. இந்த புரோட்டான் ஏடிபி மூலிமா தான் ஜெயிலத்துக்கு இந்த மினரல்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சாயிலிருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரூட்டுக்கு போகிறது, ரைட்டா? அப்போது லோவர் கான்சன்ட்ரேஷன், ரைட்? ஓகே. தேர்ஃபோர் ஆகவே மோஸ்ட் மினரல்ஸ் என்டர் த ரூட் பை ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். அதுதான். ஆகவே மோஸ்ட் மினரல்ஸ், அதிகமான மினரல்ஸ்கள் அப்சார்ப்னா இழுக்கப்படுகிறது, உரியப்படுகிறது பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக பூமியிலிருந்து உரியப்படுகிறது. ஏனென்றால் இது ஹை கான்சன்ட்ரேஷன் வேரில், அங்கே வெளியில் லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஒரு பவரை யூஸ் பண்ணி தான் அது உரியப்படுகிறது. அதுதான் சொல்கிறான். இஸ் ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட்டட் அதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த தேர்ஃபோர் ஆகவே மோஸ்ட் மினரல்ஸ் என்டர் த ரூட் பை ஆக்டிவ்லி அப்சார்ப்ஷன். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலிமா இழுக்கப்படுகிறது. த்ரூ த சைட்டோபிளாசம் ஆஃப் எபிடெர்மல் செல் எங்கே இருக்குது? அந்த செல்லில் மேலே இருக்குது. எபிடெர்மல் எப்பயுமே மேலே தான் இருக்கும். எண்டோடெர்மிஸ் எங்கே இருக்குது? உள்ளே இருக்கும். செல்லுக்கு உள்ளே இருக்குது எண்டோடெர்மிஸ், மேலே இருக்குது எபிடெர்மிஸ் செல். எது வழியாக கூடி இழுக்கப்படுகிறது? செல் மெம்பரின் வழியாக கூடி உள்ளே போய் அதுக்கடுத்து சைட்டோபிளாசம். உள்ளே என்ன இருக்குது? சைட்டோபிளாசம் தானே இருக்குது. சைட்டோபிளாசத்துக்கு உள்ளே போய்
அது உள்ளே எப்படி போகுது? எபிடெர்மல் செல் மூலியமாக தான் எபிடெர்மல் மேலே இருக்குது, அதை ஊடுருவி தான் போகுது, போய் சைட்டோபிளாசத்துக்குள்ளே போயிடுது, என்ன செல்லில் போயிடுது. அந்த என்னது அந்த மினரல்ஸ், அது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ரைட்டா? இந்த நீட்ஸ் இதுக்காக வேண்டி நீட்ஸ் இந்த செயலுக்காக வேண்டி, இந்த செயலை செய்யணும்னா நீட்ஸ் தேவைப்படுகிறது. எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, எனர்ஜி தேவைப்படுகிறது. ஒரு எனர்ஜி இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன், ரைட்டா? அப்போ இதில் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் இல்லை, அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் இதில் இருக்குது. அப்போ எனர்ஜி தேவைப்படுது. அப்போ என்ன எனர்ஜி? ஏடிபி எனர்ஜி, ரைட்டா? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் தேவைப்படுது. அது எங்கே? புரோட்டான் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எனர்ஜிக்கு பேர் என்னது? இந்த எனர்ஜி வச்சு தான் லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் போடுது. நீட்ஸ் எனர்ஜி தேவைப்படுகிறது இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஏடிபின்னு என்னது? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஓகே, தென் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன் புல். அப்படின்னா பிறகு இதற்கு பிறகு, அதாவது இழுத்து கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு என்ன செய்யுது? இந்த மினரல்ஸ் என்ன செய்யுதுன்னா மற்ற பாகங்களுக்கு செல்லுது. வேரில் உள்ள ஜெயிலத்துக்கு வந்துடுது. ஜெயிலத்தில் உள்ள செல்லுக்குள்ளே செல் மெம்பரின் கிராஸ் பண்ணி சைட்டோபிளாசத்துக்குள்ளே வந்துடுது. வந்ததுக்கப்புறம் தென் அதுக்கடுத்து மேலே உள்ள ஜெயிலத்துக்கு போகுது. அப்படியே ஒன் பை ஒன்னாக மேலே வரைக்கும் போகணும். அது எப்படி போகுதுன்னா தென் இட் இஸ் இது டிரான்ஸ்போர்ட்டட், மாற்றி செல்லப்படுகிறது, மேல் நோக்கி செல்லப்படுகிறது. எப்படி செல்லப்படுகிறது? டு ஆல் பார்ட்ஸ், எல்லா பாகங்களுக்கும். இது வந்து யூனி டைரெக்ஷனல், நாட் ஒமினி டைரெக்ஷனல். எல்லா திசைகளுக்கும், நாட் யூனி டைரெக்ஷனல். இட்ஸ் யூனி டைரெக்ஷனல், ஒரே டைரெக்ஷன். மேலே கூடி போயிட்டு இருக்கும், கீழே வராது, ரைட்டா? அது ஃபைலம் தான் ஒமினி டைரெக்ஷனல், இது யூனி டைரெக்ஷனல், ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். டு த ஆல் பார்ட்ஸ், எல்லா பாகங்களுக்கும் செல்லுகிறது. பை டிரான்ஸ்பிரேஷன் புல். எப்படி போகிறது? டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னா மேலே இலையில் ஆவியாகுதில் தண்ணி ஆவியாகும்போது காட் செல் சுருங்கும். அப்போ காட் செல் விரியும்னா மீசோஃபில்னு தண்ணி இழுக்கும், விரியும்னா டர்ஜிட் ஆகும். பிறகு எகைன் எவாபரேஷன் ஆகும், எகைன் டர்ஜிட் ஆகும், எகைன் மீசோஃபில் உள்ள வாட்டர் கம்மியாகிடும். மீசோஃபில்லில் வாட்டர் கம்மியான உடனே மீசோஃபில் எதுலேருந்து எடுக்கும்? ஜெயிலத்திலேருந்து எடுக்கும். ஜெயிலில் என்ன பண்ணும்? அடுத்த ஜெயிலத்திலேருந்து இருக்கும். இப்படியே கீழே வந்து எங்கே வந்துடும்? காட்டெக்ஸ்லேருந்து எடுக்கும். காட்டெக்ஸ் கீழே வேரில் இருக்குது இல்லையா? அதுக்கடுத்து காட்டெக்ஸுக்கு அடுத்து என்ன இருக்குது? ரூட் ஹேர் இருக்குது. அப்போ அந்த ஒரு கண்டினியூஸாக பூமியிலேருந்து மேலே லீஃபுக்கு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஆகுறது. இதுக்கு பேர் அங்கே மீசோஃபில்ல ஒரு ரூட் ப்ரெஷர் கிரியேட் ஆனதுனால தான் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும், ரைட்டா? அப்போ தான் அந்த ரூட் ப்ரெஷர் தண்ணி இழுக்கும்போது மினரல்ஸும் சேர்ந்து போகும். என்னது? மினரல்ஸ் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன் புல், ரைட்? ஓகே. டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல்ஸ் அயன்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்லொகேஷன் பரிமாற்றம் செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. டிரான்ஸ்லொகேஷன்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதான் டிரான்ஸ்போர்ட்னால டிரான்ஸ்லொகேஷனால் ரெண்டு ஒன்று தான். டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல் அயன்ஸ். மினரல்னா அயன்ஸ், அதாவது ஆட்டம் இஸ் கால்டு அயன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சார்ஜஸ், ரைட்டா? தட் பொசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் ஆர் ரீமொபிலைஸ்டு ஃப்ரம் ஓல்டர் டையிங் லீவ்ஸ். அப்படின்னா மினரல்ஸ் வந்து மாற்றப்படுகிறது. எங்கு மாற்றப்படுகிறது? ஃப்ரம் எங்கேருந்து மாற்றப்படுகிறது? ஃப்ரம் ஓல்டர்னு சொன்னால் பழைய மினரல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் ரீமொபிலைஸ்டு, அதாவது ரீமொபிலைஸ்டு மாற்றப்படுகிறது. மினரல்ஸ் இந்த தாதுக்கள் ரீமொபிலைஸ்டு ஃப்ரம் ஓல்டர் டையிங் லீவ்ஸ். அப்படின்னா உதிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்கள் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்? டு த யங்கர் லீவ்ஸ் அப்படின்னு சொன்னால் பழைய உதிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து புதிதாக இருக்கக்கூடிய லீவ்ஸ், யங்கர் லீவ்ஸ், புதிதாக முளைக்கக்கூடிய யங்கர் லீவ்ஸுக்கு மாற்றப்படுகிறது. அதாவது ரீமொபிலைஸ் மாற்றப்படுகிறதுனா இதுக்கு உதாரணம் சொல்லிடுறேன். எப்படின்னா ஒரு மரம் இருக்குன்னா இலைகள் உதிருது இல்லையா? சில மரங்கள் இலை உதிரும். அந்த இலை உதிரும்போது இலைக்கு உண்டான மினரல்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்நேரத்தில் அந்த மரத்தில் சின்ன இலைகளாக புதுசாக இலை வருது இல்லையா? அந்த இலைக்கு மினரல்ஸ் தேவைப்படும். அப்போ இலையே உதிர்ந்துருச்சு. அந்த இடத்துல மினரல்ஸ் இருந்து என்ன பண்ண போகுது? ஒரு வேஸ்ட்டு அந்த இடத்துல அந்த மினரல்ஸுக்கு பயன்பாடு இல்லை. அப்போ அங்கே உள்ள மினரல்ஸ் பூரா எங்கே வந்துடும்? இந்த புதுசாக வருதுல மரத்தில் இலை வருது இல்லையா? இங்கே வந்துடும். அதான் ரீமொபிலைசேஷன். இலையில் உதிர்ற இடத்துல வந்து அந்த உதிரக்கூடிய இலைக்கு உண்டான மினரல்ஸ் அந்த இடத்துல இருக்கும்.
அப்போ அந்த மினரல்ஸ் வந்து உதிரும் போது இப்போ அங்கே மினரல்ஸ் தேவையில்லைன்றனால அங்கே உள்ள மினரல்ஸ் பூரா எங்கே வந்துடுது, ரீமொபிலைஸ்டுன்னு மாற்றப்படுது டு யங்கர் லீவ்ஸுக்கு தான் வரும், வேறு எங்கேயும் போகாது. இப்போ புதுசாக முட்டாக வருதுல இலைகள், அங்கே வந்து சேர்ந்துடும். அதுதான் ரீமொபிலைசேஷன் ஃப்ரம் எங்கேருந்து ஓல்டர் டையிங் லீவ்ஸ். அப்படின்னா இலை உதிருது, ஓல்டர்னு பழைய, டையிங் செத்து விழுகுதில்ல, செத்துனா உதிர்ந்து விழுகுதில்ல, டையிங் லீவ்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ரீமொபிலைஸ் பண்ணுது டு எங்கே, யங்கர் லீவ்ஸ், எங்கே புதுசாக முளைச்சி வருது இல்லை இந்த மரத்தில், அந்த லீவ்ஸ்க்கு வருது. திஸ் ஃபினாமினா இந்த செயல்முறைகள் கேன் பி சீன் இன் டெசிடியஸ் பிளான்ஸ். அப்படின்னா இந்த ஃபினாமினான இந்த செயல்முறைகள் கேன் பி சீன், நாம் பார்க்கலாம். எதை இங்கே பார்க்கலாம், பை இந்த டெசிடியஸ் பிளான்ட்ஸ்னால் ஒரு மரங்கள் இலைகளில் உதிர்ந்துடும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன இலை மட்டும் சின்னதாக புதுசாக வந்தது இருக்கும், மீதி இலையில் உதிர்ந்துடும். அந்த மாதிரி மரத்துக்கு பார்த்தா டெசிடியஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டெசிடியஸ்னால் இலை உதிர் மரங்கள்னு சொல்லுவாங்க. எல்லா இலையும் வந்துடும், சின்ன இலைகள் மட்டும் புதுசாக வந்த இலைகள் மட்டும் இருக்கும், அதை இலை உதிர் மரங்கள்னு சொல்லுவாங்க, டெசிடியஸ் பிளான்ட்ஸ். இந்த ஃபினாமினா கேன் பி சீன், இது பார்க்கலாம் இன் டெசிடியஸ் பிளான்ட்ஸ்னால் இலை உதிரக்கூடிய மரங்களே பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ் அந்த இடத்துல உள்ள அந்த இலை உதிர்றது இல்லையா, அந்த இடத்துல உள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்டு பொட்டாசியம் ஆர் ஈஸிலி மொபிலைஸ்ட். அந்த இடத்துல அந்த இலை உதிர்றது இல்லையா, அந்த இடத்துல உள்ள இந்த 4 ஐட்டங்களும் என்னது, பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்டு பொட்டாசியம், இந்த 4 ஐட்டங்களும் ஈஸியாக மொபிலைஸ் ஆகிடும். அங்கேருந்து மாறி எங்கே வந்துடும், இந்த புதுசாக முளைக்குதுல இலை அங்கே வந்து சேர்ந்துடும். ஆனால் ஒன்று வராது, என்ன வராதுன்னு பார்ப்போமா. என்ன வருது, எலிமெண்ட்ஸ் லைக் கால்சியம். ஆனால் கால்சியம் மட்டும் எலிமெண்ட்ஸ் லைக் கால்சியம் மட்டும் ஆர் நாட் ரீமொபிலைஸ்டு. அந்த இடத்துல உள்ள இலை உதிரத்தில் அந்த இடத்துல உள்ள கால்சியம் மட்டும் ரீமொபிலைஸும் அங்கேருந்து மாற்றி இங்கே வராது. ஏன்னா அது போன் ஸ்ட்ரக்சர் உள்ளேயே அதில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் அதை ரீமொபிலைஸ் கால்சியத்தை பண்ண முடியாது, அது மட்டும் பண்ண முடியாது, மீதியெல்லாம் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் ஜெயிலம் அண்ட் ஃபைலம். அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ், குறிப்பிட்ட ஒரு மினரல்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறோம். எதுக்கு, ஜெயிலத்துக்கும் ஃபைலத்துக்கும் நடுவில். இந்த மாதிரி ரீமொபிலைசேஷன் சமயத்தில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றப்படுகிறது, மாற்றிக்கொள்ளப்படுகிறது. டேக்ஸ் பிளேஸ் செயல்முறைக்கு வருகிறது, பிட்வீன் ஜெயிலம் அண்ட் ஃபைலத்துக்கு நடுவில் வருகிறதுன்னு சொல்கிறோம். ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா.